ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தேய்பிறை சங்கடகரா சதுர்த்திங்க. இந்த நாள் ரொம்பவுமே அற்புதமானது. அதுவும் தேய்பிறையில் வர்ற சங்கடகரா சதுர்த்தி ரொம்பவுமே சிறப்பானது. சங்கடஹர அப்படின்றதுல சங்கடம் அப்படின்னா நமக்கு வர துன்பம், கஷ்டம். ஹர அப்படின்னா நீங்கிறது. சதுர்த்தி அப்படின்றது நம்மளோட துன்பங்களை வேரோட அறுத்து வெற்றியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய கணபதி விநாயகரை வழிபடுற நாளை தான் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்து நீராடி பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக விநாயகர் கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்படின்னா 11 முறை கணேஷாவை சுற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுங்கள். மாலை நேரமும் இரவும் கூடுற நேரம் தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி கொண்டாடுவோம். அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற கணேச சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் கும்பிடலாம். இல்லை கோயிலுக்கு போயிட்டு அங்கே கணபதிக்கு நடக்கிற அபிஷேகங்கள் அர்ச்சனையை நம்ம பார்த்து மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வாங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும்.